Hello everyone, welcome back to my channel. This is Math Ideathon with me Vasugi. Now we are moving to exercise 5E, 4th Roman, second sum. ஸோ இப்போ செகண்ட் சம்மில் அதே மாடல் தான் இருக்குது. அதே மாதிரி தான் நம்ம ஸ்டெப் கேரி ஆன் பண்ண போகிறோம். சரி, 2 டைம் வந்து சேம் வேல்யூஸ் இருக்குது. ஸோ அதனால் என்ன பண்ணுவோம், லெட் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3x ஈக்குவல் டு ஒய்ன்னு எடுப்போம். ஸோ இப்போ வந்து அதை ரீப்ளேஸ் பண்ணி ஒய் ஸ்கொயர் மைனஸ் 16y minus 36 equal to 0. ஸோ 36 வரணும். 36 வந்து எனக்கு ப்ளஸ்ஸாக மைனஸ் பண்ணால் எனக்கு 16 வரணும். மைனஸ் 36 ப்ளஸ்ஸாக மைனஸ் பண்ணால் 16 வரணும். ஸோ 1 டைம் 36, 2 டைம்ஸ் 13. ஸோ சாரி 18. இதை வந்து ஆடோ சப்ராக்டோ பண்ணால் எனக்கு வந்து 16 வருது. ஸோ பெரிய நம்பருக்கு மைனஸ் பண்ணணும், சின்ன நம்பருக்கு ப்ளஸ் போட்டால் எனக்கு மைனஸ் 16 வந்துடுச்சு. ஸோ இப்போ பாருங்கள், ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் 2y மைனஸ் 18y மைனஸ் 36 ஈக்குவல் டு 0. இப்போது இதிலேருந்து காமனாக எடுக்கலாம், ஒய் காமனாக எடுக்கலாம், ஒய் ப்ளஸ் 2 ரிமைனிங் இருக்கும். இங்கே வந்து ப்ளஸ் 18 காமனாக எடுக்கலாம், மைனஸ் ஒய் மைனஸ் 2 இருக்கும் ஈக்குவல் டு 0. ஒய் இன்ட்டு ஒய் ப்ளஸ் 2, இது வந்து மைனஸ் 18 சேஞ்ச் பண்ணால் ஒய் ப்ளஸ் 2 மட்டும் வரும் ஈக்குவல் டு 0. இப்போது ஒய் மைனஸ் 18, இது வந்து ஒய் ப்ளஸ் 2 ஈக்குவல் டு 0. ஒய் மைனஸ் 18 ஒரு ஈக்குவல் டு 0, ஒய் ப்ளஸ் 2 ஈக்குவல் டு 0, ஒய் ஈக்குவல் டு 18, ஒய் ஈக்குவல் டு மைனஸ் 2. ஸோ இப்போ இதை வந்து நம்ம வந்து எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3x அப்படின்னு சேஞ்ச் பண்ண போகிறோம். ஒய்யை வந்து நம்ம என்னென்னு எடுத்தோம், எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3xன்னு எடுத்தோம்ல. ஸோ அதை வந்து ஒய் இருக்க பிளேஸில் ரீப்ளேஸ் பண்ணுறோம் ஈக்குவல் டு 18. ஸோ இதை வந்து நம்ம இன்னொரு வேல்யூ வந்து எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3x ஈக்குவல் டு மைனஸ் 2 ஒரு பக்கம். ஸோ ஒரு சைடு வந்து 18, இன்னொரு சைடு வந்து மைனஸ் 2. இதை சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3x மைனஸ் 18 வரணும் நம்மளுக்கு. ஸோ 18 வந்து நம்மளுக்கு எப்போ வரும்னு பார்க்கலாம். 18 ஈக்குவல் டு 0. 18 வந்து பண்ணால் எனக்கு வந்து 3 வரணும். 3 6 ஆர் 18. எனக்கு வந்து மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணால் எனக்கு மைனஸ் 3 வந்து வரணும். ஸோ அதனால் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3 ப்ளஸ் 3x மைனஸ் 6x மைனஸ் 18 ஈக்குவல் டு 0. ஸோ என்னோட எக்ஸோட வேல்யூ வந்து எக்ஸ் ஸோ காமனாக வெளியே எடுத்துட்டோன்னா எக்ஸ் ப்ளஸ் 3, இன்னொரு டைமில் ப்ளஸ் 6 காமனாக எடுக்கலாம், மைனஸ் எக்ஸ் மைனஸ் 3 வரும் ஈக்குவல் டு 0. ஸோ எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 3 மைனஸ் 6 எடுத்துகிட்டு எக்ஸ் ப்ளஸ், இது ரெண்டுமே ப்ளஸ்ஸாக சேஞ்ச் ஆகிடும். எக்ஸ் மைனஸ் 6 ஒரு பக்கம், எக்ஸ் ப்ளஸ் 3 ஒரு பக்கம், இஸ் ஈக்குவல் டு 0. என்னோடய எக்ஸ் வேல்யூ பாருங்கள், எக்ஸ் ஈக்குவல் டு 6ன்னு வரும். இங்கே எக்ஸ் வேல்யூ வந்து மைனஸ் 3ன்னு வரும். ஸோ இப்போ இதை சால்வ் பண்ணலாம். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3x ப்ளஸ் 2. ஸோ 2 வந்து சால்வ் பண்ணோன்னா எனக்கு 2 வந்து 2 1s ஆர். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x மைனஸ் 1x ப்ளஸ் 2 ஈக்குவல் டு 0. இதை எக்ஸு காமனாக எடுத்துகிட்டு இங்கே வந்து 1 தான் காமனாக எடுக்க முடியும். மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 2 ஈக்குவல் டு 0. எக்ஸ் ப்ளஸ் 1 ஒரு சைடு, ஸோ எக்ஸ் மைனஸ் 2, இது வந்து மைனஸ் 1 எக்ஸ் மைனஸ் 2. இப்போ எக்ஸ் மைனஸ் 1 ஒரு பக்கம், எக்ஸ் மைனஸ் 2 ஒரு பக்கம் எடுத்துகிட்டு எக்ஸ் ஈக்குவல் டு 1, எக்ஸ் ஈக்குவல் டு 2. ஸோ நம்மளுக்கு ஃபைனலாக எவ்வளோ ஆன்சர் வந்திருக்குன்னா, இது ஒரு ஆன்சர் வந்திருக்கு, இங்கே 2 ஆன்சர் வந்திருக்கு. டோட்டலாக நம்மளுக்கு 4 ஆன்சர்ஸ் வரணும். ஏன் நம்மளுக்கு 4 ஆன்சர்ஸ் வரணும்னா, இதை வந்து ஸ்கொயர் பண்ணி பார்த்தீங்கன்னா எக்ஸ் பவர் 4ன்னு ஒரு வேல்யூ வரும். எக்ஸ் பவர் 4ஆக இருந்தால் மட்டும் நம்மளுக்கு என்ன பண்ணணும், நம்மளுக்கு சொல்யூஷனில் 4 ஆன்சர்ஸ் வந்தால் அதுதான் கரெக்டான ஆன்சர். கேட்ச் யூ இன் தி நெக்ஸ்ட் வீடியோ. பாய்.